காபோன் 50 வருடங்களா ஒரே குடும்பம் ஆண்ட நாடு, கலைநயமான வாழ்க்கை வாழ்ந்த சிறந்த பழங்குடிகள், ஆப்பிரிக்காவின் கடைசி சொர்க்கம்ங்கிற நாடு, இசைக்கு புகழ்பெற்ற வரலாறு கொண்ட பகுதி, ஒருமையிலும் வளர துடிக்கக்கூடிய மக்கள் கொண்ட காபோன் நாட்டின் வரலாற்று சுருக்கம் தான் இது. காபூன் 2000 வருடங்களுக்கு முன்பு இருந்து மனித குடியேற்றங்கள் கண்ட பகுதியாக பார்க்கப்படுது. அதற்கான சான்றுகளை உருவாக்குற விதமா பிக்மி ஆப்பிரிக்காவினுடைய பழமையான இனக்குழு மக்களாக பார்க்குறாங்க. இவங்க காபூன், காங்கோ, கேமரூனு, சென்ட்ரல் ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான பகுதிகளில் காடுகளில் வாழ்ந்து வராங்க. இவங்களுடைய உயரம் சராசரி மனிதர்கள் கூட சிறியதாக இருக்கிறதுனால 1.4 மீட்டர் அளவு மட்டுமே இருக்கிறதால இவங்களை பிக்மி அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க. இந்த பிக்மி அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிரேக்க சொல்லு. பிக்மயோஸுங்கிற இந்த கிரேக்க சொல்லு தான் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் பிக்மி அப்படின்ற ஒரு பேரா மாறி இருக்கு. இந்த பேருக்கான அர்த்தம் கிரேக்க மொழியில சிறியவர்கள்னு. ஹண்டர் கேதர் லைஃப் ஸ்டைல்னு சொல்லப்படுற வேட்டையாடுறது, மீன் பிடிக்கிறது, பழங்கள், தேன், மூலிகையை சேகரித்து வாழக்கூடிய மக்கள், லீஃப் ஃபன்ஸ்னு சொல்லப்படுற அடர்ந்த காடுகளில் வசிப்பிடத்தை அமைச்சு சில மாதங்கள் வசிச்சுட்டு மீண்டும் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய மரபை கொண்டவங்களா இருக்கிறாங்க. இவங்க இனக்குழுக்கள்ல ஆண் பெண் சமமா பார்க்கப்படுறாங்க, கூட்டமா சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க, மூத்தவர்களுக்கு மரியாதையை கொடுக்குறாங்க. இதை தவிர இந்த பழங்குடிகளுடைய நாகரிகங்கள்ல முக்கிய ஒரு அங்கம்னா இவங்களுடைய கலாச்சாரம், இசை, தாளம், பாடல், நடனம்னு இவங்களுக்கு கலைத்திறமை உலகறிந்த ஒன்னா பார்க்கப்படுது. பாலிபோனிக் சிங்கிங்னு சொல்லப்படுற குழு சேர்ந்த ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஓசைகளை எழுப்பி உருவாக்குற இந்த இசை உலக அளவுல புகழ்பெற்ற ஒன்னா பார்க்கப்படுது. இவங்க ஆக்கா, பேக்கா, மெப்ட், டவான்னு பல குழுக்களா பிரிஞ்சு காங்கோ, ருவாண்டா, புருண்டி மாதிரியான பல பகுதிகளில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ஆப்பிரிக்காவினுடைய முதல் குடியேறிகளா பார்க்கப்படுறாங்க. இந்த காபோன்ல நாடோடிகளுடைய வாழ்க்கையை இவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை தொடர்ந்து பாண்டி இனக்குழு மக்கள் வராங்க. இவங்க காபோன்ல இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் பிக்மி இன மக்களோட சண்டைகளிட அவங்கள நிலப்பகுதிகளுக்கு வரவிடாம வனத்துக்குள்ள திருப்பி அனுப்புறாங்க. இன்றைக்கு இந்த இனக்குழுக்கள் வறுமையிலையும் சமூக புறக்கணிப்பாலும் பாதிக்கப்படுறாங்க. மழை, விலங்குகள், மரங்கள், காடுகள்னு இயற்கை தெய்வங்கள், ஆத்மாக்களை வழிபடுறாங்க. ஃபாரஸ்ட் ஸ்பிரிட்னு சொல்லக்கூடிய இவங்க மதத்தின் நம்பிக்கை இவங்களுடைய தனித்துவமான ஒன்னா பார்க்கப்படுது. இவங்க தனித்து தான் தோன்றிய உருவான இனக்குழு மக்களுங்கிறதால இவங்களுடைய தனித்துவமான ஆதி மரபணுக்கள்ன்றது இப்பவும் ஆராய்ச்சிக்குரிய ஒன்னா பார்க்கப்படுது. யுனெஸ்கோ, WWF அப்படிங்கிற ஒரு நிறுவனங்கள் மூலமா அந்த ஆராய்ச்சிகள்ன்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த அமைப்புகள் இவங்களை அழிவுல இருந்து பாதுகாக்கிறதுக்காக முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மனித இனத்தினுடைய மூல பரிணாமமா இந்த இனக்குழு மக்களினுடைய மரபணுக்கள் இருக்கு. பாண்டு, உபாங்கி, பிக்மின்ற மொழிகளோட ஆப்பிரிக்கன் ட்ரம்ஸ், வேர்ல்டு மியூசிக்னு நிறைய இசை கலைஞர்களையும் கொண்ட ஒருத்தவங்களாம் இவங்க இருக்கிறாங்க. காங்கோ, காபோன் போன்ற பகுதிகளில் இவங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கறதுக்காக நில உரிமைகளை கொடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களை தொடர்ந்து காபோன்ல ஆட்சி செஞ்ச பாண்டு இன குழுக்கள் 2000 வருடத்துக்கு முன்னாடி குடிபெயர்ந்து வந்து உலோக வேலைப்பாடு செய்யறது, வேட்டையாடுறது, விவசாயத்துல சிறந்து விளங்கி இருக்கிறாங்க. இவங்க பல இனக்குழுக்களா கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட இனக்குழுக்களா பிரிஞ்சு சமூகங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப முக்கிய இனக்குழுக்களா காபோன்ல வாழ்றாங்க. புனு நாசிபி, மைனி, ஃபேன்பெங்கா, புனு நாசிபி அப்படின்னு நிறைய இனக்குழு மக்களா இவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. இதுல புனு நாசிபி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 15%, மற்ற இனக்குழுக்களை சார்ந்தவங்க அதற்கு குறைவாகவும் இருக்கிறாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபேன்பெங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இனக்குழு மக்கள் தான் கிட்டத்தட்ட 30-45% அதிகப்படியா காபோன்ல வசிக்கக்கூடிய இனக்குழு மக்களா இருக்கிறாங்க. இவங்க கேமரூன்ல வசிக்கிறாங்க. மாஸ்காட்னு சொல்லப்படுற பாரம்பரிய பாடல் நடனம் உலக புகழ்பெற்ற ஒன்னா பார்க்கப்படுது. இவங்களுக்கு பிறகு பெர்னாண்டோப் அப்படிங்கிற போர்ச்சுகீசிய எக்ஸ்ப்ளோரர் காபோன் கடற்கரையை அடைகிறாங்க. இங்க நதி குடை வடிவத்துல வளைந்து இருக்கிறதால காபோன் அப்படிங்கிற ஒரு போர்ச்சுகீசிய பெயரை இவங்க இருக்கிறாங்க. இவங்க பிகோ ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லி பல தீவுகளை ஒன்று சேர்த்து அதுல அடிமை வர்த்தகத்தை ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. இந்த போர்ச்சுகீசிய ஆராய்ச்சியாளர்கள் பெர்னாண்டோபு அப்படின்றவங்க குடியேற்றங்களை அமைக்க, அதை தொடர்ந்து போர்ச்சுகீசியர்கள் உள்ள வர, பாண்டு இனக்குழு மக்கள் அடிமைப்படுத்தப்பட, பல நாகரிகங்கள்ன்றது மாற, பலர் பல நாடுகளுக்கு குடியேறி போக, பனங்காய், கோகோ, காஃபி பயிர்களை பயிரிடுறதுக்காக அடிமைகளை இங்க கொண்டு வந்து வர்த்தகத்தில் ஈடுபடுத்த ஆரம்பிக்கிறாங்க. 1472 போர்ச்சுகீசியர்களுடைய ஆட்சி 1600 1800 காலத்துல பெர்னாண்டோபோ தீவு அடிமை வர்த்தகத்தின் மையமா மாறுச்சு. 1839 பிரான்ஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. அங்க இருக்க அடிமைகளை விடுவிச்சு லிபரல் வில்லே அப்படிங்கிற குடியிருப்பை உருவாக்குறாங்க. இதுதான் இப்போதைய காபோனுடைய தலைநகரமா பார்க்கப்படுது. மறுபடியும் காபோன் பகுதியில உள்ளடக்கிய பிரெஞ்சு ஈக்வேட்டேரியா ஆப்பிரிக்கான்னு பல பகுதிகளை ஒருங்கிணைச்சு சுரங்கம், ரப்பரு, மரப்பணிகள், எண்ணெய்னு வணிகத்தை நடத்துறாங்க. ஆனா உள்ளூர் மக்களுக்கு அரசியல் உரிமைகள்ன்றது இல்லாம இருந்துச்சு.
இருந்துச்சு. இப்படி பிரெஞ்சும் பிரான்ஸும் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சிகளை செய்ய உள்ளூர் மக்களுடைய எஜுகேஷன், நிர்வாகம் இதெல்லாம் பிரெஞ்சுலயும், அரசியல் சம்பந்தப்பட்ட அதிகாரம், சட்டத்திட்டங்கள்லாம் பிரான்ஸ்லயும் அமையுது. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு பிடிஜி அப்படிங்கிற ஒரு கட்சி உருவாகுது. ஆப்பிரிக்காவை முழுக்க அடிமைகள் கிளர்ந்து சுதந்திரத்துக்காக போராட்டங்களை தொடங்குறாங்க. இது காபோன் பகுதிகளிலையும் உரிமை குரலை ஓங்க வைக்குது. 1946 அரசியலமைப்பு உருவாகுது. 1958 பிரான்ஸ் ஆட்சி முடிவடையுது. 1958 பிரான்ஸ் ஆட்சி சுயாட்சி பெறுது. 1960 காபோன் முழு சுதந்திரம் பெறுது. பிக்மிங்கிற இயற்கையை வணங்கிய மக்கள், ஃபேன் பேங்குங்கிற பாண்டு இனக்குழு மக்களோட மக்கள் சேர, பிரான்ஸும் பிரெஞ்சும் இந்த பகுதியை ஆள, மக்கள் அடிமைகளாகவும் காபோன்ல வர தொடங்க இப்போதைக்கு பல இனக்குழுக்களா கலாச்சாரங்களா பரிணமிச்சு 80% கிறிஸ்துவர்கள், 12% புரொட்டஸ்டன்ட், 12% முஸ்லீம்கள், 10% அனிமிஸ்ட்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய மதங்களை சார்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. அதோட பிரெஞ்சு 80% பேசுறாங்க. ஃபேன் பேங்குங்கிற பழமையான மொழி 32%. இதை தவிர்த்து மைனி, நெசிபி, புனு அப்படிங்கிற பழங்குடி மொழிகளும் இன்னைக்கு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சிறிய தீவு நாடான காபோன் இப்ப 25.4 லட்சம் மக்களா பரிணமிச்சிருக்கிறாங்க. பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் பிரான்ஸுகிட்ட இருந்து சுதந்திரம் அடைஞ்ச பிறகு லியோன் எம்பிஏ அப்படிங்கிற ஒரு நாட்டின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பிரான்ஸோட ஆதரவாளரா ஒரே கட்சி ஒரே அரசியல் அப்படிங்கிறத உருவாக்கி குடும்ப ஆட்சியா அதை மாத்துறாரு. இதை பிடிக்காத மக்கள் மூலமா 1964 கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகள்ன்றது எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பிரான்ஸ் ராணுவம் தலையிட்டு லியோன் எம்பிஏ அப்படிங்கிறவர் மறுபடியும் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. காபோன் பிரான்ஸினுடைய உறவுன்றது வலுப்படுது. இவருடைய மரணத்துக்கு பிறகு 1967 உமர் பேங்குன்றவர் ஆட்சிக்கு வராரு. 2009 வரைக்கும் கிட்டத்தட்ட 42 வருஷம் பிடிஜி கட்சியும் வம்சமும் தான் இந்த ஆட்சியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 1970 இருந்து 1980 எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டதுல இருந்து ஏற்றுமதியா பொருளாதாரம் வளர்ந்துச்சு. ஆனா நாட்டோட பொருளாதாரம் முழுமையா இல்லாம சில குடும்பங்களுடைய கைகள்ல சிக்கி இருந்துச்சு. நகர்ப்புறங்கள் வளர, கிராமங்கள் வறுமையிலேயே வாழுறாங்க. 1990க்கு பிறகு மக்கள் எதிர்ப்பு உருவாகுது. ஜனநாயகத்துக்கான போராட்டம் வலுக்குது. ஒமர் பேங்குங்கிற பல கட்சி முறையை கொண்டு வராங்க. பேங்கோ ஆட்சியில தேர்தல்கள் பெரும்பாலும் தலைவர்கள் கட்டுப்பாட்டுல தான் இருந்துச்சு. இருந்தாலும் 2009 அலி பேங்கோ, உமர் பேங்கோ மகன் ஆட்சிக்கு வராங்க. இவருடைய ஆட்சி முழுக்க குடும்பத்தை மையப்படுத்திய ஒன்னாதான் இருந்துச்சு. 2023 ராணுவம் உள்ள நுழையுது. தேர்தலில் மோசடி நடக்குதுன்னு எழுந்த போராட்டம் தான் இதுக்கு காரணமா அமைஞ்சது. இதனால இவர் கைது செய்யப்படுறாரு. ராணுவ ஆட்சி மூலமா ஜெனரல் பிரிக்ஸ் அலிகியூ நயுமா அப்படிங்கிற ஒரு இடைக்கால ஆட்சியை நடத்துறாரு. இயற்கை வளங்கள் அதிகம் கொண்ட ஆப்பிரிக்க நாடுகள்ல ஒண்ணு. 80% காடுகளால் சூழப்பட்ட ஒரு பகுதி. ஒகி ரிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக நீளமான ரிவர் இவங்க நாட்டுல இருக்கு. நயுமி ரிவர், இவிண்டோ ரிவர், என்டிஎம் ரிவர்னு சொல்லி இவங்களுடைய நீராதாரங்கள்ன்றது பஞ்சமில்லாத ஒன்னாதான் இருக்கு. 11 பூங்காக்களை கொண்ட பகுதியா இருக்கு. எண்ணெய், மேக்னீஸ், கோல்டு, இரும்பு, யுரேனியம்ங்கிற இயற்கை வளத்தையும் கொண்ட பகுதியா இருக்கு. இவங்க நாட்டோட முக்கிய பொருளாதாரமே எண்ணெய் வளங்கள் தான். 70-80% இதுல இருந்தா இவங்களுடைய வருமானங்கிறது வருது. மேக்னீஸ் கனிமம் உலக உற்பத்தியில 10% இவங்க கிட்ட இருந்து தான் வருது. ஒக்குமி வுட் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யற பிளைவுட் ஆனது இவங்க இருந்து ஏற்றுமதி பண்றாங்க. இது உலக புகழ்பெற்ற ஒன்னா பார்க்கப்படுது. கோல்டு, யுரேனியம், அயான் 3% சுரங்கங்கள்ல இருந்து இவங்களுக்கு பொருளாதாரம்ன்றது கிடைக்குது. சீனா, பிரான்ஸ், நெதர்லாந்து, அமெரிக்கா, மொரோக்கோ, இந்தியாவுக்கு இதை ஏற்றுமதி செய்யறாங்க. காபோனுடைய வேளாண்மை குறைவான ஒண்ணுங்கிறதுனால உணவு அத்தியாவசிய பொருட்கள், தொழில்துறை பொருட்கள், மின் உற்பத்தி, மெடிசன்ஸ் பிரான்ஸ், சைனா, பெல்ஜியம், யுனைடெட் ஸ்டேட், இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யறாங்க. குறைந்த உற்பத்திங்கிறதால பாசிட்டிவ் ட்ரேடு, பேலன்ஸ் மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உலக சந்தையினுடைய மதிப்பு குறைஞ்சா இவங்களுடைய மதிப்பும் குறையிறது இயல்பான ஒண்ணா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் காபோன் ஆப்பிரிக்காவுடைய கடைசி சொர்க்கம்னு சொல்றாங்க. 85% காடுகளால் சூழப்பட்ட பகுதி த லாஸ்ட் ஈடன் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. பேங்கோ நேஷனல் பார்க்ல யானைகள், நீர் யானைகள் கடற்கரையில நடக்கிறது உலகின் அரிய நிகழ்வுகள்ல ஒன்னா பார்க்கப்படுது. ஆப்பிரிக்கால அதிக பூங்காக்கள் கொண்ட பகுதி. நிலப்பரப்புல 11% நேஷனல் பார்க்ஸ் இருக்கு. 70% பெட்ரோல் வருமானம். ஆனா எக்கோ டூரிசம் முறைக்கு மாறி இருக்கிறாங்க. கொரில்லா, சிம்பன்சி, யானை, சிறுத்தை, மான்கள்லாம் ஆயிரக்கணக்கான விலங்குகள் யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்ல இருக்கு. அடிமைகளினுடைய வர்த்தக மையமா இருந்த லிபர்வில் அப்படிங்கிற ஒரு இடம் இவங்க நாட்டினுடைய வரலாற்றுல முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்படுது. ஆப்பிரிக்க நாடுகளிலேயே 83% கல்வி சதவீதம் கொண்ட பகுதியா அவங்க இருக்கிறாங்க. 50 வருஷமா ஒரே குடும்ப ஆட்சி. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் மூலமா நதி நீர் சக்தியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. உலகின் பெரிய ஆமை இனங்கள் லெதர் பேக் டர்ட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமை இனங்கள் முட்டையிடும் நிகழ்வு இந்த பகுதியில் நடக்குது. மக்கள் தொகை குறைவான ஆனா செழிப்பான நாடு. 1990 சோலார் வில்லேஜ் போங்கோலோ அப்படின்ற ஒரு பகுதியில் உருவாக்கி இருக்கிறாங்க. இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா முழு சூரிய ஆற்றல் மூலமா இயங்கக்கூடிய முதல் சுற்றுச்சூழல் அமைப்பா இந்த பகுதியை பார்க்கலாம். எபோலா, HIV, மலேரியா, ஜொனாட்டிக் வைரஸ் மூலமா முக்கிய மரபணு ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடமா இது இருக்கு.
CIRMF அப்படின்னு உலகத்தரம் மிக்க ஆராய்ச்சி மையம் இந்த இடத்துல இருக்கு. வேர்ல்டுல முதல் முறையா சேட்டலைட் பேஸ்டு ஃபாரஸ்ட் மானிட்டரிங் சிஸ்டம்ன்றது இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக் பஸ் டாக்ஸிஸ்லாம் சோதனைகளுடைய அடிப்படையில பயன்படுத்திட்டு இருக்காங்க. போங்கோலோ ஹாஸ்பிட்டல் 3D பிரிண்டிங் டெக்னாலஜி மூலமா மருத்துவ சாதனங்களை தயாரிக்கிறதுல ஈடுபாடு செலுத்திட்டு இருக்காங்க. இது ஆப்பிரிக்காவிலேயே நடக்கக்கூடிய முதல் மருத்துவ புதுமையா பார்க்கப்படுது. கேபோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராஜெக்ட் மூலமா இணையத்தின் மூலமா கல்வி அப்படின்றது இவங்க நாட்டில் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆக்ரோடெக் இன்னோவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஸ்மார்ட் ஃபார்மிங் சிஸ்டம், AI பேஸ்டு கிராப் மானிட்டரிங், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் மாதிரியான விவசாய திட்டங்கள் இங்க இருக்கு. ஹைட்ரோநெட், இவிண்டோ, உகி அப்படின்ற நகதிகள்லாம் டிஜிட்டல் முறையில கண்காணிப்புகள் நடத்திட்டு இருக்காங்க. புது புது திட்டங்களால வளர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதியா இந்த காபோன் இருக்கிறாங்க. ஒரு இனக்குழுவை மற்றொரு இனக்குழு ஆள, அதையும் வேறொரு குலம் கட்டுப்படுத்த பல இனக்குழுக்கள் கலந்து குடும்ப அரசியல்ல சிக்கி ஊழல் பிடியில பொருளாதாரம், இயற்கைக்கு பஞ்சம் இல்லாத பகுதி ஊழலால பயன்படுத்த இயலாத சூழல், புது செயல்பாடுகளை கையில எடுத்து வளர காத்திருக்கும் மக்கள் கொண்ட காபோன் ஒரு ஆச்சரியம்தான்.